கேள்வி. நெய் நாம தினமும் உணவுல எடுத்துக்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? அதாவது பசும்பால், எருமைப்பால் இது 2 இருக்குங்க நம்ம முக்கியமாக பயன்படுத்துறது. ஒரு காலகட்டத்தில் வந்து ஆட்டுப்பால் நிறைய பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ அவ்வளோ பயன்படுத்துறது இல்லை. இருந்தாலும் ஒரு சில பிரிவு மக்கள் கிராமப்புறங்களில் ஆட்டுப்பால் பயன்படுத்துகிறவங்க இருக்காங்க. ரொம்ப கம்மியாயிருச்சு அது இப்போ. பட் நம்ம இப்போ வந்து பிரதானமாக பயன்படுத்துறது வந்து பசு, எருமை இந்த 2 இதுதான் விலங்கினங்களின் பாலை தான் நம்ம வந்து பிரதானமாக உணவாக பயன்படுத்துகிறோம். ஒயிட் ரெவல்யூஷன்னே சொல்லுவாங்க. மில்க் வந்து இன்றைக்கி இந்தியா வந்து ஆல்மோஸ்ட் நம்பர் 2ல் இருக்கும். நம்ம உலகத்திலேயே அதிகமாக பால் தயாரிக்கக்கூடிய நாடுகளில் 2வது இடத்தை வகிக்கிறோம். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம நம்பர் 1ல் இருந்தோம். இப்போ அமெரிக்கா நம்பர் 1லையும் நம்ம நம்பர் 2லையும் இருக்கோம். சைனா நம்பர் 3ல் இருக்குது. இதில் வந்து என்ன உங்களுக்கு பிரிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பசும்பால் 2த்துலேயுமே வந்து பீட்டா கேசின் புரோட்டீன் இருக்கும் நிறைய. இதில் வந்து அந்த கொழுப்பு சத்து தான் அந்த நெய்யாக கடைசியாக நம்ம எடுக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எருமை பால் இதில் வந்து ஃபேட் காம்பனண்ட் நிறைய இருக்கும். உங்களுக்கு நீங்கள் எருமை பால் வாங்கி காய்ச்சி தயிர் குத்துனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கட்டியாக இருக்கும். ஒரு தண்ணி கொஞ்சம் கூட இருக்காது. பசும்பால் வாங்கி நீங்கள் அதை கொதிக்க வச்சு ஆற வச்சு நீங்கள் தயிர் பண்ணும்பொழுது உங்களுக்கு பசும்பால் தயிர் அவ்வளோ கட்டியாக வராது. கொஞ்சம் ஒரு 20-30%, 20-30% உங்களுக்கு வந்து தண்ணி இருக்கும், வெள்ளையாக இருக்கும். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னீர்னு பேர். இந்த தயிரிலிருந்து நம்ம கடைஞ்சி வெண்ணெயை எடுத்து அந்த வெண்ணெயை உருக்கி நெய்யாக எடுத்துக்கிறோம். இப்போ பால் வந்து நீங்கள் அது எந்த பாலாக ஒன்றா இருக்கட்டும், இதில் வந்து பசும்பாலிலிருந்து எடுக்கக்கூடிய நெய் தான் சாலச்சிறந்தது. பாலில் நீங்கள் எடுத்தீங்கன்னா பசும்பாலாக இருந்தாலும் எருமைப்பாலாக இருந்தாலும் பால் வந்து ஒரு அசிடிக் ஃபுட்டாக மாறிடுது. அமிலத்தன்மை ரொம்ப ஜாஸ்தி உண்டாக இருக்குது. உலகுக்குள் செல்லும் பொழுது அமிலத்தன்மை அடையும். அதே மாதிரி தயிரும் உங்களுக்கு வந்து அமிலத்தன்மை உங்களுக்கு. அதனால தான் கெட்டிச்சோறும் கட்டித்தயிரும் உடலுக்கு ஒவ்வாதுன்னு நிறைய இடத்துல தமிழ் விஞ்ஞானத்தில் கொடுத்துருப்பாங்க. இது ஒன்று. மோர், நீர்த்த மோர், நல்ல தண்ணி ஊற்றி கடைஞ்சி நல்ல நீர்த்த மோர், நீர் மோர்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஆல்கலி ஃபுட் ஆகிடும். உங்களுக்கு அது அமிலத்தன்மையை கொடுக்காது. இந்த எண்ணெய் வகைகளில் நெய் ஒரு சிறந்த எண்ணெய் வகை. இதை வந்து நம்ம பசும்பாலிலிருந்து எருமைப்பாலிலிருந்து எடுக்கக்கூடிய நெய் வந்து உகந்ததாக ஆகாது. அதே பசும்பாலிலிருந்து தயிர் செய்யப்பட்டு அதை கடைந்து அதிலிருந்து வெண்ணெய் எடுத்து அதிலிருந்து உருக்கி நீங்கள் தயார் செய்து கொள்ளும் நெய் ஆல்கலி ஃபுட். உங்களுக்கு அமிலத்தன்மை கிடையாது. அது வந்து சாரத்தன்மை வாய்ந்த பொருள். ஆல்கலின்னு காரம்னு கொடுத்துருக்கோம், இது சாரம்னு கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஈசனது காரம் காரம், ஈசனது சாரம் சாரம் நிறைய இடத்துல வரும். அந்த ஈசனது காரம் காரம்னாலே அமிலத்தன்மை, ஈசனது சாரம் சாரம்னாலே ஆல்கலி. உங்களுக்கு நெய் வந்து ஆல்கலி ஃபுட். இப்போ என்ன ஆச்சுன்னா கடந்த 10 வருஷத்தில் நெய் வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஆல்கலி ஃபுட் அப்படின்றத அமெரிக்க விஞ்ஞானிகள் வந்து பார்த்துட்டாங்க. இன்றைக்கி வந்து இந்தியாவிலிருந்து நல்ல ட்ரெடிஷ்னலாக தயாரிக்கக்கூடிய நெய் நிறுவனங்கள் அனைத்தும் அதிகமாக இயங்குகிறார்கள். ஏனென்றால் எண்ணற்ற மெட்ரிக் டன் நெய் இன்றைக்கி வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஏன்னா இப்போ தான் பார்க்குறாங்க அவங்க இந்த நெய்யில் வந்து இவ்வளோ ஒரு நன்மை இருக்குது உடலுக்கு. நெய் வந்து உங்களுக்கு உடலை குளிர்ச்சி செய்து கொடுக்கும், சூட்டை தணிக்கும். உங்களுக்கு வந்து ஆல்கலி ஃபுட் உங்களை வந்து எந்த தொந்தரவும் பண்ணாது. அதாவது எப்படின்னா எந்த ஒரு வியாதியுமே வந்து இன்னைக்கு குறைபாடு ஏற்பட்டு நாளைக்கு வியாதி வந்துடாது. ஒரு சர்க்கரை வியாதியோ ஒரு இரத்த அழுத்தமோ அந்த மாதிரி எக்கச்சக்க நிறைய ஒரு புற்றுநோயோ எதாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஒரு ஓவர் ஸ்பேன் ஆஃப் டைம், ஒரு மிகப்பெரிய காலகட்டம், 10 வருடம் 20 வருடம் நாம் நம்மை சரியாக பாதுகாத்து கொள்ளாமல் போய்விட்டால் 30 வருஷம் கூட ஆகும். அது நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்குது உள்ள, நிறைய அமைப்புகள், நிறைய தற்காப்பு சக்திகள் நிறைய இருக்குது. ஒன்று இல்லைன்னா ஒன்று வேலை செய்யும். அந்த மாதிரி எல்லா மெக்கானிசமும் ஃபெயில் ஆன அப்புறம் தான் ஒரு வியாதி செட் ஆகும். ஆன்செட் ஆஃப் டிசீஸ் இஸ் ஓவர் ஸ்பேன் ஆஃப் டைம்னு வந்துடும். எந்த ஒரு வியாதியும் உருவாவது ஒரு பெரிய காலகட்டத்தினுடைய உள்ளுக்குள் நடக்கும் அந்த ரசாயன போராட்டத்திற்கு பிறகுதான் அது கையை விரித்து விடும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த டிசீஸ் வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு நெய்யினால் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. நெய்யை நீங்கள் தினசரி உங்கள் உணவில் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே சமயத்தில் நீங்கள் வந்து நெய்யை வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடாது.
எதுவுமே அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். நெய் வந்து ஒரு இடத்துல ஒவ்வாது, அதையும் சொல்லிடுறேன். எங்க ஒவ்வாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெய்யும் வெல்லமும் சேர்ந்தால், நெய்யும் சர்க்கரையும் சேர்ந்தால், வெள்ளை சர்க்கரை, அது உடலுக்கு உகந்த பொருளாக மாறாது. ஆனால் இன்று இருக்கும் இனிப்புகள் அனைத்தும் நெய் வெல்லம் அல்லது நெய் சர்க்கரை இது சேர்த்து தான் செய்யப்படுகிறது. உங்களுக்கு எல்லா இனிப்புகளும் நெய் அடிப்படையாக ஆதாரம் நெய் தான். அது வந்து உங்களுக்கு ஒவ்வாது. இப்போ நீங்கள் ஒரு சாதம், ஒரு ரசம், சாதம், ஒரு சாம்பார் போடுறீங்க, ரசம் வைக்கிறீங்க, தாளிக்கும் போது நீங்கள் நெய் யூஸ் பண்ணலாம். உங்கள் ரசம் சாதம் போட்டு ரசம் ஊற்றி அதுக்கு மேலே நீங்கள் ஒரு சின்ன கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு நெய் ஊற்றிக்கலாம், பருப்பு சாதத்துக்கு நெய் போட்டுக்கலாம், அந்த மாதிரி சாப்பிடலாம். அதாவது பிரதானமான உங்களுக்கு அந்த அன்னசத்து அரிசி உணவோட நெய்யை சேர்த்து சாப்பிடலாம். அதையே நீங்கள் சர்க்கரை, வெல்லம் போன்ற இனிப்பு பொருட்களுடன் நெய்யை சேர்த்து சாப்பிடுவது என்பது உடலுக்கு உகந்ததாக மாறாது. ஏனென்றால் அது அதிகபட்சமான அமிலத்தன்மையை அடைந்து விடுகிறது. மற்றபடி சராசரி உணவுகளோடு நீங்கள் நெய்யை சேர்த்து சாப்பிடுவதனால் உங்களுக்கு வந்து பயன் மட்டுமே கிடைக்கும், எந்த பாதிப்பும் இருக்காது. அப்போ நீங்க என்ன நெய்யை பயன்படுத்தணும்னு வந்ததுன்னா, பசும்பாலிலிருந்து தயாரிக்கப்பட்ட நெய்யை தேடி எடுத்து எங்க கிடைக்குதுன்னு பார்த்து வாங்கி அதை நீங்க ரெகுலரா பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பல விதத்திலையும் அது நன்மை தரும். வணக்கம், நன்றி.